Hello friends, welcome to Classic Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி Burmese foodana Atho. இதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். நீளமா வெட்டின பூண்டு ஒரு 1/2 கப் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நீளமா வெட்டின பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நம்ம அத்தோ மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதில் நூடுல்ஸ் போட்டு வேக வைக்கணும். நூடுல்ஸ் நல்லா வெந்ததும் தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கடையில் வாங்குற அத்தோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதுக்கு கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கேசரி பவுடருக்கு பதிலாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நூடுல்ஸ் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சட்னி கடலை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ அத்தோ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நீளமாக வெட்டின முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூண்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சட்னி கடலை பொடி ஆட் பண்ணுறேன். நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் காரத்துக்காக, வீடியோவில் காட்ட மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சட்னி கடலை பொடி ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தட்டை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். தட்டை கடைசியாக தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா நமுத்துரும், சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்காது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு சூப்பரான சென்னை ஸ்ட்ரீட் ஸ்டைல் அத்தோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.